ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. தனக்குட்டி, தியா குட்டி, நான் எல்லாருமே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, மாமா பையன் கல்யாணம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து முகூர்த்த கால் நடுறது, அதுக்கப்புறம் முகூர்த்த அரிசி அளக்கிறது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான். அதனால் காலையிலே மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். மாமா வீட்லேயும் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஹோட்டலில் சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. வந்ததும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து முகூர்த்த கால் நடுறதுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள்லாம் இங்கே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சூப்பராகவே பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உடனே வந்து முகூர்த்த அரிசி அளப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அளந்துட்டுருக்காங்க. அம்மாவும் பெரியம்மாவும் சேர்ந்து அளந்துட்டுருக்காங்க. முகூர்த்த அரிசி அளந்ததுக்கப்புறமா இதை வந்து சாமி ரூமில் கொண்டு போய் வச்சுருவாங்க. இது வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதை சாப்பாடு செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் எங்கள் பாட்டி சொல்லியிருந்தாங்க, மாப்பிள்ளைக்கு வந்து மைனி மரங்கள்லாம் சேர்த்து நலங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் தங்கச்சி 2 பேரும் வரல. ஏன்னா 2 பேர் பசங்களுக்கும் எக்ஸாம் சொல்லிவிட்டு மதியத்துக்கு மேலே தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் நான் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வச்சிட்ருக்கேன். ரம்மி சார்பா, சுமி சார்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருந்தது. அவன் வந்து யூடியூப்பில் வந்து வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் பட மாட்டாங்க. ஸோ அதனால் அவனை காமிக்காமல் வரைக்குமே நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டோம். அங்கேயே வந்து எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே வந்து மெகந்திலாம் எல்லோரும் சேர்ந்து இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எங்கள் மாமா பொண்ணு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் அதெல்லாம் வச்சுட்டு தான் அங்கே கிளம்பலான் இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த விளாகில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.